நம்ம இன்னைக்கு சாப்டர் 9 சொல்யூஷன் லெசன்ல லாஸ்ட் டீடைல் பார்க்கலாம், 5th டீடைல். ஸோ இது டீடைலில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இது ஃபோர் மார்க்கில் தான் கேட்பாங்க, பிகாஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம்ங்கிறங்காட்டி. ஸோ அ சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 45 கிராம் ஆஃப் சுகர் இன் 180 கிராம் ஆஃப் வாட்டர் அண்ட் கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட். ஒன்றும் இல்லை, 45 கிராம் ஆஃப் சுகரை நான் 180 கிராம் ஆஃப் வாட்டரில் அவங்க டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷனாக அதை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த சொல்யூஷனில் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். சொல்யூட்னா என்ன? இந்த ப்ராப்ளமில் எனக்கு கரையிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர். அப்போ எனக்கு சுகர் தான் என்னது சொல்யூட். சுகர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 45 பர்சன்டேஜ் இல்லை, கிராம். 45 கிராம் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? சுகர் இருக்குது. அடுத்து சால்வெண்ட். எனக்கு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தாதானே எனக்கு ஒரு சொல்யூஷன். இப்போ சால்வெண்ட் எனக்கு என்னது? வாட்டர் எனக்கு எவ்வளோ இருக்குது? 180 கிராம் இருக்குது, வாட்டர் இருக்குது. கரெக்டா? எனக்கு இந்த ரெண்டும் சேர்ந்தாதான், அதாவது டிசால்வ் ஆகி தான் எனக்கு என்ன கிடைக்குது? சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த சொல்யூஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு எத்தனை இது கிராம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சொல்யூட்டை எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் எனக்கு இந்த சொல்யூஷனில் இருக்குன்னு தான் கொஸ்டின். இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு மொத்த பொருள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணுவேன். கரெக்டா? அதே தான் எனக்கு மொத்த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்ல இருந்து, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் எனக்கு சேர்ந்த ஒரு மொத்த கிராம தான் நான் சொல்றேன். இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுவேன். அதுதான். அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்ல இருந்து நான் என்ன பண்றேன்? எனக்கு சொல்யூட்டை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த சொல்யூட்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண? மொத்த சொல்யூஷன்ல இருந்து நான் அதோட மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை மட்டும் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட இது கிடைச்சிரும். பர்சன்டேஜ்ல கேட்குறங்காட்டி இன்டூ 100, அவ்வளோதான். 100ன்னு போட்டாலே எனக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்போ இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வேணும். அப்போ எனக்கு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஆட் பண்ணணும். அது ரெண்டும் தானே எனக்கு ஒரு சொல்யூஷன். மாஸ் ஆஃப் த சொல்யூஷனில் எனக்கு சொல்யூட் என்னது? வாட்டர் எவ்வளோ இருக்குது? 45 கிராம் இருக்குது. ப்ளஸ் சால்வெண்ட் வாட்டர் இல்லை, சுகர் 45 கிராம் இருக்குது. சால்வெண்ட் வாட்டர் 180 கிராம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 225 கிராம் கிடைக்குமா? இப்போ எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு நம்மளுக்கு எங்க என்ன? சுகர் தானே நம்மளுக்கு இங்கே சொல்யூட்டு. அப்போ இந்த சுகரோட மாஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 45 கிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட்டும் என்னன்னு கிடைச்சிருச்சு? 45 கிராம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த ரெண்டத்தையும் நான் ஃபார்முலால போட போறேன். அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இன் சொல்யூஷன் ஈக்குவல் டு, எக்ஸாம் ஃபார்மேட்டில் எழுதணும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை எழுதிட்டு நம்ம கிவன் கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம போடணும். அப்போ என்னது நம்மளுக்கு? மாஸ் ஆஃப் த சொல்யூஷனை SOLன்னு போடுறேன். மேலே என்னது? மொத்த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்ல இருந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது பர்சன்டேஜில் கேட்டிருக்கங்காட்டி நான் என்ன பண்ணுறேன்? இன்டூ 100. இதை மட்டும் மறக்கவே கூடாது. ஏன்னா பர்சன்டேஜில் ஒன்று மாற்றணும்னா நான் இன்டூ 100 தான் பண்ணுவேன். இப்போ எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுகரோட இது என்னது? 45 கிராம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எனக்கு என்னது? 225 கிராம் இன்டூ 100. நான் 225 கிராம் 45 நான் 225னால நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது சின்ன நம்பர் கம்பேரிட்டிவ்லி. அப்போ 0 போட்டோன்னு 0 பாயிண்ட் போட்டால் இங்கே ஒரு 0 ஆட் ஆயிரும், பெரிய நம்பர் ஆயிடுச்சு. அப்போ 225 இன்டூ 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 450. அப்போ 2 × 450. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இப்போ
இந்த டிவிஷனோட ஆன்சர் கிடைச்சிருச்சா என்னது 0.2ன்னு கிடைச்சிருச்சு கரெக்டா இந்த கால்குலேஷனை நம்ம அழைச்சிட்டு இதை போட்டுடலாம் 0.2 into 100 அப்போ into 100ங்கிற போது நான் வந்து 1 2 இது தள்ளி வைப்பேன் பாயிண்ட் ஸோ இங்க எனக்கு 0 இருக்கிறதா கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அப்போ 20% அப்படின்னு ஆயிரும் அவ்வளோதான் எனக்கு சொல்யூட்டு என்னோட சொல்யூஷன்ல எவ்வளோ இருக்குன்னா 20% ஆஃப் சுகர் இருக்கு அப்படிங்கிறாங்க குயிக் ரிவிஷன் போயிடலாமா ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு சுகர் சொல்யூஷன் அந்த சுகர் சொல்யூஷன்ல 45 கிராம் ஆஃப் சுகரை நான் என்ன பண்ணியிருக்கேன் டிசால்வ் பண்ணியிருக்கேன் 180 கிராம் ஆஃப் வாட்டர்ல அப்போ சொல்யூட் எனக்கு என்னது சுகரு சால்வெண்ட் எனக்கு வாட்டர் ஸோ இப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் மொத்த சொல்யூஷன்ல இருந்து நான் சொல்யூட்டை டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு முடிஞ்சு அதோட பெர்சன்டேஜ் இன்டூ 100 போட்டு கண்டுபிடிச்சிருவேன் மாஸ் ஆஃப் த சொல்யூட் எனக்கு என்னது 45 கிராம் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்போ சொல்யூட்டுங்கிறது எனக்கு என்னது 45 இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து ஃபார்முலால போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது 0.2 into 100ன்னு கிடைக்குது 2 பாயிண்ட் நான் தள்ளி வைக்கும்போது 20% அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிடும் அவ்வளோதான் hope you all understand thank you